Hi viewers, welcome to my channel. இப்போ இந்த வீடியோவில் 15 types of seeds சீட் பண்ண போகிறோம். அது எந்தெந்த சீட்ஸுங்கிறது ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், அதனால் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஆழமான குழி தோண்டிக்கோங்க. ஒரு 5 இன்ச்சுக்கு குழி தோண்டிக்கோங்க. 5 இன்ச்சு வேணும் கண்டிப்பாக. 5 இன்ச்சாவது அட்லீஸ்ட் வேணும். 5 இன்ச்சுக்கு மேலே தோண்டினாலும் சரி. டெப்த்து 5 இன்ச் இருக்கணும். அப்புறம் அந்த அகலம் 1 ஃபீட் இருக்கணும். 1 ஃபீட்டு இல்லைனா ஹாஃப் ஃபீட்டு அது போதும். நம்ம சீட் தானே சீட் பண்ணுறோம். சீட்டுக்கு அவ்வளோக்கா தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் 1 ஃபீட்டுக்கு பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு அதில் கவுடங்க் போட்டுக்கோங்க. கவுடங்க்கு ஃபெர்டிலைசர் தான். ஃபெர்டிலைசர் நம்ம எதுக்கு பண்ணுறோன்னா, அந்த சீடு ஹெல்த்தியாக வர்றதுக்கு. சீட்லேருந்தே ஹெல்த்தியாக வரும். அந்த எசன்ஸ் எல்லாம் விரிஞ்சிக்கிட்டு, ஃபெர்டிலைசர்ஸோட எசன்ஸ் எல்லாம் விரிஞ்சிக்கிட்டு ஹெல்த்தியாக வரும். உங்களால் கொஞ்சம் போட்டால் போதும். உங்கள்கிட்ட இருக்கிறத பொறுத்து போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட நிறைய கவுடங்க் இருக்கா, அப்போ கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. கம்மியாக இருந்துச்சா கம்மியாக போடுங்க. இப்போ லீவ்ஸ் இது நீங்கள் மரத்துலேருந்து பொறிச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா அது சீட்ஸ் லீவ்ஸ் மக்கிடும். மக்கி அதுவும் ஃபெர்டிலைசர் ஆகும். கம்போஸ் ஆகி ஃபெர்டிலைசர் ஆகிடும். அப்புறம் பிளான்ட்ஸு பிளான்ட்ஸ் வேஸ்ட் பிளான்ட்ஸ் இருக்குல்ல, அதை பிடுங்கி போடுங்க. வேஸ்ட்டாக இருக்கிறது, அப்புறம் செத்த செடி, அப்புறம் காஞ்ச செடி அந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் பிடுங்கி போட்டுக்கோங்க. மேலே மண்ணை நிறைவிக்கோங்க. மேலே மண்ணை நல்லா நிறைவிக்கோங்க. கல்லெல்லாம் இல்லாமல் நிறைவிக்கோங்க. அது நல்லா ஃபெர்டிலைசர் கம்போஸ் ஆகும். மண் கரெக்டாக இருக்கணும். ஆக்சுவலி நான் ஒரு கம்போஸ்ட் உரம் மேக் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு 5-6 நாள் வந்துடும் நினைக்கிறேன். இதுக்கு நடுவில் ஒரு எர்த்வார்ம் வேறு கிடச்சிருக்குது. அந்த எர்த்வார்ம் நல்லாவே கம்போஸ் பண்ண ஒருத்த நம்ம ஃபெர்டிலைசர் நல்லா கம்போஸ் பண்ணும். அதனால் இதை நம்ம மண்ணுக்குள்ளேயே போட்டு விட்டுடலாம். ஓகே, பீனட் பட்டர் ஃப்ரூட் நான் ஃபஸ்ட்டு சீட் பண்ண போகிறது. பீனட் பட்டர் ஃப்ரூட் நான் அந்த இமேஜ் கொடுக்குறேன் ஸ்க்ரீன்லேயே. ஃப்ரூட்டை பார்க்காம இருக்கவங்களுக்கு இது ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். மேலாப்பில் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க. உள்ள ஆப்பில் போட்டாலும் சரி, மேலாப்பில் இருந்துச்சுன்னா அது நம்ம மண் இப்படி நம்ம குழி மாதிரி வச்சுருக்கோம்ல, அது மழை வர்றதுனால அந்த மண்ணும் சாஞ்சு வர்றதுனால கரெக்டாக இருக்கும். மழை வந்துச்சுன்னா, மழை வந்தால் சொல்கிறேன். சப்போஸ் நீங்கள் வெயில் காலத்தில் ஏதாவது பிளான் பண்ணிட்டீங்கன்னா அது தேவையில்லை, நீங்கள் இது நல்லா ஆழமாகவே பண்ணிக்கலாம். அடுத்து ஆரஞ்சுக்கும் அதே மாதிரி ஃபெர்டிலைசர் நம்ம இலை செடியெல்லாம் போட்டுடலாம். அதே மாதிரி கவுடங்கெல்லாம் போட்டு இங்கேயும் அதே மாதிரி பண்ணி, அதே மாதிரி ஆரஞ்சு அதே மெத்தடில் இங்கேயும் பிளான் பண்ணோம். ஏன்னா இதெல்லாம் மரம் விதையிலேருந்தே ஹெல்த்தியாக வந்துச்சுன்னா நமக்கு மரம் நல்லா பாரு போடுற மாதிரி போட்டுக்கோங்க. பாரு நீங்கள் பார்த்துருப்பீங்க, செடியிலேருந்து பாரு போகிற மாதிரி போட்டுக்கோங்க. நடுவில் உங்கள்கிட்ட ஒரு கொத்து இல்லைன்னா ஒரு கம்பி இருந்துச்சுன்னா கூட நடுவில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 2 இன்ச்சு இது அகலம் இருக்க மாதிரி, நான் இது 1 to 2 இன்ச்சு டெப்த் இருக்க மாதிரி ஆழமாக நல்லா இழுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ போட முடியுமோ போட்டுக்கோங்க. ஆனால் மிளகு கரெக்டாக எடுத்து வைக்கிறதுக்காக நமக்கு கரெக்டாக வரணும். பூத் சில்லி இந்தியா ஸ்பைசியஸ்ட் சில்லின்னு சொல்லுவாங்க. நம்பர் 2லேயோ நம்பர் 3லேயோ இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் கூகுள் பண்ணி பார்க்கும்போது அப்படி தான் இருந்துச்சு. இது எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் பிடுங்கி வைக்கணும். ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா இதெல்லாம் வளராது. செடியாக வந்ததுக்கப்புறம் பிடுங்கி வேறு இடத்துல வைக்கணும். ஏன்னா எத்தனை விதை வரும்னு நமக்கு தெரியாது. அதனால் எல்லாத்தையும் ஒன்றா பிளான் பண்ணிட்டு செடியாக வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் இஷ்டம். நீங்கள் கரெக்டாக வரும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேறு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக கூட வச்சுக்கலாம். அது ஒரு விஷயம். அப்புறம் கல்லெல்லாம் இருக்காதீங்க, எடுத்து வச்சுருங்க. என்கிட்ட இருக்குது சின்ன கல் தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பெரிய கல்லேருந்து எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பாரு கட்டுற மெத்தடு இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் மிளகாலே 4-5 டைப்ஸ் இருக்குது. இது காந்தாரி சில்லி. காந்தாரி மிளகா ரொம்ப குட்டியாக இருக்கும். 1/2 இன்ச்சு கூட வராதுன்னு வச்சுக்கோங்களேன். 1/2 இன்ச்சு தான் வரும். 1/2 இன்ச் 1 இன்ச்சு, அதுவே அதிகம். அவ்வளோதான் வரும். அதோட இதுவும் கொடுக்குறேன், அதோட இமேஜும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இதுவோங்க. இதுக்கும் கல் இருக்கக்கூடாது. நான் கல்லை விட்டு வச்சுருப்பேன். வீடியோவில் அவசரத்துக்கு விட்டு வச்சுருப்பேன். அமுத்தி விட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு மழை வந்துச்சுன்னா போயிடலாம். கொஞ்சம் டெப்த்தாகவே இருக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். உங்களுக்கு சன்லைட் ரெஃப்ளெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு கரெக்ட் அதே மாதிரி தான் இது பாரு கட்டுற மெத்தட். அந்த கரும்பு காடெல்லாம் போயிருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. கரும்புக்கு பாரு கட்டி வச்சுருப்பாங்க. பாரு கட்டி கரும்பு குத்தி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதுதான் ஸ்பாக் சில்லி, சம்திங் எல்ஸ். அந்த சில்லி என்கிட்ட இருக்குது. அந்த விதையை போடுறேன். இந்த விதையை நல்லா ஸ்பியக் சில்லின்னு சொல்லலாம், சீமா சில்லின்னு சொல்லலாம், என்ன வேணாலும் வச்சுக்கோங்க.
அப்புறம் குக்கும்பர், வெள்ளரிக்காய் போடுறேன். வெள்ளரிக்காய் வந்து எப்படி இருக்கணும், ஒரு 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 குழிக்கு ஒரு 2 விதை 3 விதைக்கு மேலே கூட போட்டுக்கலாம். ஏன்னா எது வரும்னு நமக்கு தெரியாது, அதனால் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிறத பொறுத்து போடுங்க. உங்கள்கிட்ட கம்மியாக இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றே போடுங்க, பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா ஒரு 4-5 போட்டு விடுங்க, பிரச்சனை தப்பு இல்லை. ஏன்னா அப்போ தான் நமக்கு எது வரும்னு தெரியாது. கரெக்டாக வந்துச்சுனாலும் அது ஒன்று முட்டிக்காது, பிரச்சனை இல்லை, அது பாட்டுக்கு தள்ளி போயிடும். அடுத்து பிட்டர்கார்டு, பாவக்காய் வந்து 1 by 1 போடுங்க. ஒரு குழிக்கு 1 போதும், அது கண்டிப்பாக வந்துடும், வராமல் போகாது. ஏதோ அழுகி போய் கெட்டு போயிருந்தால் தான் அது வராமல் போகும். இதுக்கு நல்லா இருக்க பாவக்காய் அதெல்லாம் வந்துடும் கண்டிப்பாக. நிறைய தடவை பண்ணியிருக்கேன், இது கண்டிப்பாக வந்துடும். அதனால் நீங்கள் கரெக்டாக ஒவ்வொன்று ஒரு குழிக்கு 1 நல்லா ஆழமாக குழி தோண்டி இது மண்ணை போட்டு மூடிக்கோங்க. மண்ணை போட்டு மூடுறது நல்லா மூடிக்கோங்க. ஏன்னா மழை வந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஆகும்னா அந்த விதையில் தண்ணி மண் வெளியில் வந்துடுச்சுன்னா இதுக்கு பிரச்சனையாக போயிடும். ஏன்னா செடி வராது. மண் இருக்கணும், மண்ணோட எசன்ஸ் கண்டிப்பாக வேணும். மண் நவுந்துருச்சுன்னா விதை போயிடும், விதை வேஸ்ட் ஆயிரும். விதை அதுக்கப்புறமே எடுத்து விதைக்கிறது வேஸ்ட்டு தான். கல் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அதுக்கு கொடி தான் அது தளர்த்து வந்துடும். ஆனால் கல் பெரிய பெரிய கல்லெலாம் இருந்தால் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து ஸ்வீட் லெமன், சாத்துக்குடிக்கு வந்து அதே ஃபெர்டிலைசர் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல, பீனட் பட்டர் ஃப்ரூட்டுக்கும் ஆரஞ்சுக்கும் அதே மாதிரி இங்கேயும் பண்ணோம். கரெக்டாக அதே மெத்தட், எக்ஸாக்டாக அதே மெத்தட் பண்ணுங்கள். வேறு எதுவும் மாற்றுறாங்க. இதுக்கு 1-2 விதை கூட போட்டுக்கோங்க. ஆனால் சாத்துக்குடியெல்லாம் மரம் அது எப்படி வரும், எது வரும்னுலாம் கரெக்டாக தெரியாது. இது வந்து லெமனுக்கும் அதே ஃபெர்டிலைசர் மெத்தட். ஏன்னா அது வந்து ஒரு இல்லை, இது ட்ரீஸ் மாதிரியான வரதுக்கெல்லாம் நம்ம அடியிலேருந்து ஹெல்த்தியாக இருந்தால் தான் அது சூப்பராக நமக்கு மரமாக வரும். இது லிச்சிக்கும் அதே மாதிரி தான். லிச்சி வந்து ஒரு செடி தான் கிட்டத்தட்ட, ஆனால் இது செடியும் கரெக்டாக வரணும். மரம் மாதிரி கொஞ்சம் ஹைட்டான செடி அதுக்கும் நீங்கள் பண்ணணும். ஏன்னா அது ஹெல்த்தியாக இருக்கணும். அது ஹெல்த்தியாக இருந்தால் தான் அதோட இது ஃப்ரூட் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பாலக் கிரீன். இது வந்து நீங்கள் அந்த பாரு கட்டுற மெத்தட் இருக்குல்ல, அதே மாதிரி சின்னதாக பண்ணிக்கோங்க. ஏன்னா க்ரீன் பக்கத்தில் இது வந்து எடுத்து வைக்க தேவையில்ல. எடுத்து வாரத்துக்கு மாற்றிட்டு அந்த மிளகாவோட பஞ்சாயத்துலாம் இதில் இல்லை. நம்ம சும்மாவே அப்படியே விட்டுக்கலாம், அது பாட்டுக்கு பாலக்கீரை வந்துடும். இது வந்து காலிஃப்ளவருக்கு வந்து ஸ்கொயர் மெத்தட். இதுக்கும் அந்த பாரு மாதிரியே கட்டிக்கோங்க. அந்த பாரு எப்படி சின்னதாக இருக்கும் அந்த மாதிரியே கட்டிக்கோங்க. இது வந்து ஒவ்வொரு ஸ்கொயருக்கு ஒவ்வொரு காலிஃப்ளவர் வந்தால் போதும். 2 வந்தாலும் சரி, 3 வந்தாலும் சரி, 2-3 விதை மட்டும் போட்டுக்கோங்க. நான் வந்து இது எதுக்கு போட்டுக்கோன்னா, அப்படி நான் எடுத்து வெளில வச்சுருக்கேன். உங்களுக்கு அதே இது அந்த வேலையெல்லாம் எடுத்து வைக்கிற வேலையெல்லாம் இப்போ காலிஃப்ளவருக்கு பண்ண மாட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 2-3 விதை மட்டும் போட்டுக்கோங்க. நான் எடுத்து வச்சுருக்கா இப்போதைக்கு இடம் இல்லைங்கிறதுனால இது மட்டும் போட்டு வச்சுருக்கேன். நான் அப்புறம் எடுத்து வச்சுக்குவேன். இது வந்து 1-2 காலிஃப்ளவரு அந்த ஸ்கொயர் ஃபுல்லாக கவர் பண்ணிடும். 1 feet 2 feet. அடரா மேக வேறு கரைக்கூடி இருக்குது, சீக்கிரம் வேலையை முடிச்சுட்டு போகணும். இது வந்து வெண்டைக்காய். நீங்கள் சும்மா இது கீழே போட்டு விடுங்க, பிரச்சனை இல்லை. யோர் விஷ், நீங்கள் எப்படி போடாலும் சரி. ஆனால் கீழே தான் நான் போட்டிருக்கேன், அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் அந்த விதைக்கு கண்டிப்பாக உயிர்நீர் இருக்கணும். நம்ம என்ன தான் மழையே வந்தாலும் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டே ஆகணும். இல்லைன்னா அது உயிர்நீர் இல்லாமல் வரக்கு லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகிரும். மழை நீர் இருந்தாலும் அது நம்ம உயிர்நீர் அதுக்கு கொடுத்தாகணும். அப்போ தான் நல்லா செழித்து வரும், ஹெல்த்தியாக வரும். இது வந்து இந்த மரம் வச்சதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக குழியிலே விட்டுக்கலாம் தண்ணி. மரத்தோட விதையெல்லாம் வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து நீங்கள் குழியிலே விட்டுக்கலாம். அந்த கொடி மாதிரி இருக்குல்ல, அந்த கொடிக்கெல்லாம் மட்டும் நீங்கள் வந்து இது மேலாப்பில் மண்ணை சுற்றி விடணும். மண் மேலே இருக்குல்ல, குமிஞ்சிருப்போம்ல, அதுக்கு மேலேயே விடணும். அப்போ தான் அது தண்ணி, அது மண் வந்து அடிச்சுட்டு வந்து கீழே வரும். அடிச்சுட்டு கீழே வரும்போது அது விதையை மூடிக்கிறதுனால அந்த விதை இது மழை வந்தாலும் நம்ம விதை வந்து வெளியில் வராது, மண்ணை விட்டு வெளில வராது. வெளியில் வராததுனால அது நல்லா முளைச்சி வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம முளைச்சி ஒரு 1 இன்ச்சு 2 இன்ச்சு 3 இன்ச்சு வர வரைக்கும் விட்டுருக்கணும். அதுக்கப்புறம் நமக்கு பிரச்சனை இல்லை. அதுவே மழை வந்தால் தண்ணி அப்சர்வ் பண்ணிங்க. நீங்கள் வெயில் காலத்தில் பிளான் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தினைக்கு தண்ணி விட்டு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஆனால் இது மரம் மாதிரி செடியெல்லாம் ஒரு 10 days 15 days ஆயிடும் அது முளைச்ச வரக்கு. 15 days, நான் போடும்போதே 15 days ஆயிடுச்சு. 10 days 15 days ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒன்று போடும்போது அதுவே 12 days சம்திங் ஆச்சு. அதனால் லேட் ஆகும். நீங்கள் லேட் ஆனதுக்கெல்லாம் கிவ் அப் பண்ணிடாதீங்க. அது வர வரைக்கும் நீங்கள் தண்ணி விடுங்க. அந்த ஃபெர்டிலைசர் மெத்தட்லே பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும். அது லேட் ஆகும் தான். 15 days ஆனாலும் பரவாயில்ல. நீங்கள் பாருங்கள், அதுக்கு மேலே ஆச்சுன்னா விதை ஏதாவது பிரச்சனையான்னு பாருங்கள். 20 days வரைக்கும் விடுங்க. ஓகே, நம்ம பிளான் பண்ண விதைலாம் இது தான், சீட் பண்ணதெல்லாம் இதுதான். ஆரஞ்சு, அப்புறம் ஸ்வீட் லெமன், சாத்துக்குடி, லெமன்,
ஓகேங்க 2x ஸ்பீடில் லேடிஸ் ஃபிங்கர் வெண்டைக்காய், அப்புறம் சீமா சில்லி, பூத் சில்லி, காந்தாரி சில்லி, அதை சீமா சில்லி ஸ்பீஸ் சில்லி ஸ்பேக் சில்லின்னு சொல்லலாம். அப்புறம் ஃபேஷன் ஃப்ரூட்டு, அப்புறம் பாலக் இது அந்த என்ன கீரை, அப்புறம் காலிஃப்ளவர், குக்கும்பர், லிச்சி, பீனட் பட்டர் ஃப்ரூட், அப்புறம் பிட்டர் கார்ட். நாம் இந்த 15 வகையான விதை வச்சுருக்கோம். ஆக்சுவலி 16 போட்டிருக்கேன், ஆனால் 14 தான் அதுக்கு முடிஞ்சு, 2 மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அது கிடச்சிது. சரி எதுக்குன்னு விட்டுட்டேன். ஸ்க்ரீன் பிளர்ராக தான் இருக்கும், அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே தேங்க்யூ. ஓகே, நான் இந்த விதை முளைச்சி ஒரு 30 days வரைக்கும் நான் இப்போ வீடியோ போட மாட்டேன். ஆக்சுவலி இதோட வீடியோ போட மாட்டேன். விதை முளைச்சி நல்லா வந்துருச்சுன்னா 30 daysக்கு அப்புறம் அந்த வீடியோ போடுவேன். எது வரலனாலும் சரி 30 daysக்கு அப்புறம் வீடியோ இப்போ வந்துடும். இது செடி வந்த இது வீடியோ. ஆக்சுவலி விதையெல்லாம் அதுக்கு முன்னாடியே முளைச்சிடும். பரவாயில்ல, நான் 30 daysக்கு அப்புறம் எல்லாமே முளைச்சதுக்கப்புறமே போடுறேன். என்னோடய எல்லா வீடியோவும் பார்த்துக்கோங்க. அதில் நான் கொஞ்சம் டிப்ஸ் கொடுத்துருப்பேன். என்னோடய வீடியோஸோட லிங்க் தரேன். சப்போஸ் இந்த வீடியோவில் நான் பண்ணுறது கொஞ்சம் புரியலைன்னா என்னோடய ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோ போய் பார்த்துக்கோங்க. என்னோடய சேனலை கிளிக் பண்ணாலும் சரி, நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. அது ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸெல்லாம் பார்த்துட்டு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.